வச்சுட்டு வந்திருக்க? எங்கள் அம்மா ஷாப்பிங் போயிருக்கனால என் தம்பியை பார்த்துக்கிற சொன்னாங்க. என் தம்பியும் தூங்குறான்ல. இன்னைக்கு நான் ஒரு சர்ப்ரைசிங்காக சொப்பு ஜாமாவை அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுவும் எவ்வளோ அழகான காம்பேக்ட் அன்பாக்ஸ் தெரியுமா? எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். டன் டன் டன். சூப்பராக இருக்குடி. சூப்பராக இருக்குடி. உள்ள ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க கிளாஸியாக இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெப்பர் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டுவாப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சட்டுவாப்பனா என்னடி? தோசை கரண்டியை தான் அவங்க ஊரில் சட்டுவாப்பன்னு சொல்லுவாங்கடி. ஆமாம், நம்ம எல்லாருமே அம்மா ஒன்றா அடிப்பாங்கள்ல, அந்த சட்டுவாப்பை. அதுக்கப்புறம் ஸ்கூப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு லிட் கொடுத்துருக்காங்க பவுலுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று பேன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கார்னே வெயிட் பண்ணு நான் காமிக்கிறேன். இன்னொரு 2 ட்ரே கொடுத்துருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் பெரிய ஸ்கூப் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் இது பண்ணுறதுக்கு. அப்புறம் டேப் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாண்டு, இது ஸ்பூனு, அப்புறம் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ட்ரே. இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம அரேஞ்ச் பண்ணி காமிக்கலாம். ஓகேயா? ஸ்டாண்டு மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாண்டையும் மாட்டுறேன். இந்த 2 சைடும் இந்த மாதிரியே 2 ஸ்டாண்டையும் மாட்டிட்டு அதுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் பெரிய ஸ்டாண்டை மாட்டிடணும். ஓகேயா? இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, அப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து வாட்டர் வரும். அப்புறம் இதுலேயும் கண்ணாப்பை, தோசை கரண்டி, அப்புறம் ஸ்பூனு, இங்கே பாரு, எல்லாத்தையும் இதில் டிஸ்பிளே பண்ணிடலாம். ஓகேயா? இதில் அடுக்கி வச்சாச்சா? நெக்ஸ்ட்டு இதில் பேனு, அப்புறம் அதுக்குள்ளே லிட்டு, நெக்ஸ்ட் இன்னொரு பேனு, அப்புறம் பிளேட்ஸ் ஃபுல்லாக இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆமாடி, எனக்கு தெரியல, நான் தப்பாக மாட்டிட்டேன் பார்த்தியா? இது இங்கே மாட்டுறது, அங்கே மாட்டக்கூடாது. கரெக்டு தான் நீ செஞ்சது. ஓகே, ஆமாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம குக் பண்ணலாமா? இதில் ஒரு லெமன் போட்டு குக் பண்ணுவோம். ஓகே, அதில் தான் கார்ன் வருதுல, கார்னையும் நம்ம குக் பண்ணலாம். ஹையா, ஜாலியாக இருக்குல்லே. பெப்பர் போட்டால் தான் செம்மையாக இருக்கும். பெப்பர் ஆட் பண்ணியாச்சா? ஓகே, எல்லாரும் சாப்பிட வரீங்களா? சாப்பாடு தர்றேன். ஓகே, 2 சைடும் நான் 2 பிளேட் வைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஒரு பிளேட், உங்களுக்கு ஒரு பிளேட். நான் கார்ன் குக் பண்ணியிருக்கேன். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எம்மியாக இருந்துச்சுல்ல? இதை இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம விளையாடலாம்ப்பா. அரிசி போட்டு சமைக்கலாமா? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. வாங்கப்பா சமைக்கலாம். அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க, அரிசியை இதை ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றாதடி. தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. இதில் கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணுவோமா? இது பெயிண்ட் இருக்குடி, பெயிண்ட் ஆட் பண்ணலாமா? இதில் க்ரீன் கலர் பெயிண்ட் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும். ரெட் தண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெட் ஆட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த ஸ்பூன் எடுப்போம். ஸ்பூனை எடுத்து இதில் கலக்குன்னு கலக்குனா நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணால் நல்லா வந்துருச்சு பார்த்தியா? இப்போ நம்ம ரெட் அரிசி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி ரெட் கலர் செட்டுனால நம்ம ரெட் அரிசியே பண்ணியாச்சு. ஓகே, தண்ணி வருதான்னு பாரு. எல்லா வெஜிடபிள்ஸையும் வாஷ் பண்ணலாம். ஓகேயா? ஃபஸ்ட்டு கார்னை வாஷ் பண்ணலாம். தண்ணி வருதுல்ல, தண்ணியை வச்சு ஃபுல்லாத்தையும் வாஷ் பண்ணுவோம். ஓகேயா? வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த கார்னை எடுத்து உள்ளே போட்டுடலாம். செமையாக இருக்குடி. இப்போ அது மசாலா மாதிரியே இருக்குடி. நல்லா இருக்குல்லண்ணா. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாமா? எனக்கு கார்ன் தாண்டி வேணும் பிளேட்டில். ஓகே, கொஞ்சமாக சூப் கொடு. சூப்பையும் நம்ம சாப்பிடலாம் ஒவ்வொருத்தவங்களும். எம்மியாக இருக்குடி. க்ரீன் கலர் கேட்டலாம், அதனால க்ரீன் கலர் அரிசியும் பண்ணியாச்சு. பார்த்தியா? இந்த க்ரீன் கலர் பெயிண்ட்டை இந்த அரிசியில் கொட்டியாச்சு. இப்போ தண்ணியை ஊற்றுவோமா? மிக்ஸ் பண்ணுவோம், கலக்குவோம். இந்த ரெட் கலர் பெயிண்ட்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணிடி. எனக்கு ஒரு ஐடியா இருக்குப்பா. நம்ம கலர் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாமா?
ஹே ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து திட்ட போகிறாங்க இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு விளையாடுறேன்ட்டு. எங்கள் அம்மா வர்றதுக்கு முன்னாடி இந்த க்ரீன் கலர் இதையும் நம்ம பண்ணி பார்த்துடலாமா? ஜாலியாக இருக்குடி. இந்த ஸ்பூன் எடுப்போம். இந்த ஸ்பூன் எடுத்து இந்த அரிசியை ஃபுல்லாக இதில் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணால் நல்லா வருது. பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது பாரு க்ரீன் கலர் அரிசி. நான் பச்சாணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல். பச்சாணியே இதில் போடலாம். நல்லா இருக்குடி. பார்க்க பபிள் டீ மாதிரியா இருக்கு. நான் பபிள் டீ நேத்து தான் குடிச்சேன். செம்மையா இருக்கு. கொஞ்சம் அந்த ரெட்ல போடலாம்ல. சரி வெயிட் பண்ணு. நான் இந்த இதுல எடுத்து அப்படியே ரெட்ல போட்டுறேன். நல்லா தான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆமா நீ செஞ்ச காரணத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணாம என்னடி பண்ணுவாங்க? இது கொஞ்சம் சாஸ் ஊற்றுவோண்டி, நல்லா இருக்கும். ஊற்றியாச்சு. இதில் பெப்பர் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்ல இந்த செட்டை வச்சு. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய் பாய், டேக் கேர். நல்ல வேளை என் தம்பி எந்திரிக்கல. வர்றதுக்கு முன்னாடி, அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சாச்சுல.